ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது உங்களுடைய யூடியூப் சேனலுக்கான மாடரேட்டர்ஸை நீங்களே எப்படி சிம்பிளாக உங்களுடைய யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோக்குள்ளே போய் மொபைல்லையே செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாடரேட்டர்ஸ்னால் யார், என்ன, எது அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாடரேட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பிட்டு உங்களுடைய சேனலில் அதிகமாக லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறது உங்களால் மட்டும் முடியாது. எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா சில மெம்பர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி மாடரேட்டர்ஸாக செட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து குறிப்பிட்டு சிலருக்கு வந்து ரிப்ளை பண்ணுறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு உங்களுடைய அதாவது பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் வரும் பார்த்தீங்களா, ஹேட்டர்ஸ், அவங்களெல்லாம் பிளாக் பண்ணுறது, அதாவது ஹைட் பண்ணுறதா இருக்கட்டும் சேனலை விட்டு. அதுக்கப்புறம் குறிப்பிட்ட அந்த கமெண்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து குறிப்பிட்டு செட்டன் டைம் அவுட் வந்து கொடுக்குறது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த மாடரேட்டர்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு அந்த மாடரேட்டர்ஸை உங்களுடைய சேனலுக்கு நீங்கள் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாடரேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒருத்தங்க மேக்ஸிமம் தேவைப்படக்கூடிய சேனல் அப்படின்னு எடுத்தால் கேமிங் சேனல். ஏன்னு பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் அதிகமாக பண்ணக்கூடிய ஒரு கேட்டகரி அப்படின்னு எடுத்திங்கன்னா அது கேமிங் கேட்டகரி தான். ஸோ அந்த கேட்டகரியில் உள்ளவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி மாடரேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒருத்தங்களை வச்சுக்கணும். அப்படி வச்சிருந்தா தான், அதாவது அந்த மாதிரி நிறைய பேரை ஆட் பண்ணி வச்சுக்கணும். அந்த மாடரேட்டர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்களா இருக்கணும். அதே மாதிரி அது வந்து குறிப்பிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட உங்களுக்கு வந்து அதிகமாக ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபேனாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி குறிப்பிட்டு வந்து அவங்கள வந்து மாடரேட்டர்ஸாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய சேனலில் வந்து லைவ் ஸ்ட்ரீமில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் எப்போவுமே நல்லா போகும். குறிப்பிட்டு வந்து ஒருத்தங்க கமெண்ட் பண்ணும்போது உங்களால் ரிப்ளை பண்ண முடியலாம் கூட உங்களுடைய மாடரேட்டர்ஸ் வந்து ரிப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த ரிமூவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட யூஸரை வந்து ஹைட் பண்ணுறது அந்த சேனலில் இருந்து, இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணிக்கிடுவாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து இந்த மாடரேட்டர்ஸை எப்படி இப்போ செட் பண்ணுறது அப்படிங்கிறத கொஞ்சம் குயிக்காக பார்த்துடலாம் ஒரு சின்ன ஸ்க்ரீன் வீடியோ மூலிமா. கைஸ், இந்த மாடரேட்டர்ஸாக செட் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, ரொம்பவே சிம்பிளான ஒரு மெத்தட் தான். பட் இந்த மாடரேட்டராக செட் பண்ணும்போது யாரை நீங்கள் செட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கிளியராக உங்களுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஒரு ஹேட்டரை நீங்கள் இப்போ மாடரேட்டராக போட்டிங்கன்னா எல்லா கமெண்ட்ஸுமே சும்மா டெலீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதாவது ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தேவையில்லாமல் எல்லா கமெண்ட்டையுமே. அதே மாதிரி ஒன்றுமே தெரியாமல் உங்களுடைய சேனலில் இப்போ தான் புதுசாக வராங்கன்னா எல்லா வியூவரையுமே சும்மா மாடரேட்டர்ஸாக சேர்க்கக்கூடாது. அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. கரெக்டாக நீங்கள் வந்து மாடரேட்டர்ஸை வந்து சேருங்க. இப்போ வந்து மாடரேட்டர்ஸை எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோவில் உங்களுடைய மொபைல் மூலியமாகவே நீங்கள் போய்க்கலாம். ஜஸ்ட் உங்களுடைய ப்ரௌசரில் studio.youtube.com அப்படின்னு சர்ச் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பாக எனேபிள் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு பேஜுக்குள்ளே வந்துடலாம். இதில் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அந்த லோகோலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி பார்த்து கரெக்டாக உங்களுடைய அக்கௌண்ட் தானாங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் சைடில் லெஃப்ட் சைடு சென்ட் ஃபீட்பேக்குக்கு மேலே செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஒரு வேளை தெரிலனாலும் இந்த மூணு கோடு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். சென்ட் ஃபீட்பேக்குக்கு மேலே செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை மட்டும் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து நான் கிளிக் பண்ணி முடிச்சிட்டேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதில் கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம மாடரேட்டர் தான் செட் பண்ணுறோம், எந்த விதத்துலையும் பர்மிஷனோ எதுவும் கொடுக்க போகிறதில்ல. ஸோ கம்யூனிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல மாடரேட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு. இதில் தான் நம்ம வந்து மாடரேட்டர்ஸை வந்து செட் பண்ண போகிறோம். கைஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு. கீழே வந்து பேஸ்ட் தி சேனல் URL ஆஃப் அ யூசர் டு ஆட் அஸ் அ மாடரேட்டர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யாரை மாடரேட்டராக சேர்க்க போகிறீங்களோ அவங்களுடைய சேனல் இல்லை சும்மா சைன்இன் பண்ணி வச்சுருந்தா கூட போதும். அந்த லிங்க்கை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணால் போதும். எப்படி காப்பி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய ஒரு அக்கௌண்ட்லேயே நான் வந்து இப்போ போயிருக்கேன். இந்த அக்கௌண்ட்டை வந்து என்னுடைய இன்னொரு அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ராஜா டெக் சேனலோட மாடரேட்டராக இந்த ஒரு அக்கௌண்ட் வந்து நான் மாற்ற போகிறேன். ஸோ இந்த சேனலுக்குள்ளே போய்க்கிடுதேன். இது வந்து அவங்கக்கிட்ட சொன்னால் கூட லிங்க்கை வந்து ஷேர் பண்ணி விடுவாங்க உங்களுக்கு. அதன் மூலிமா கூட நீங்கள் போய் காப்பி பண்ணிக்கலாம். அதாவது ஜஸ்ட்டு ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கிட வேண்டியதான். காப்பி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகைன் நீங்கள் வந்து கிரியேட்டர் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி அதில் வந்து பேஸ்ட் பண்ணணும். நான் இப்போ பேஸ்ட் பண்ணி இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து இந்த மாடரேட்டர்ஸில் ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிடலாம் லிங்க்கை வந்து. ஜஸ்ட் நான் இப்போ கிளிக் பண்ணிக்கிடுதேன். இப்போ பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த கமா கொடுங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடரேட்டர் வந்து செட் ஆகிரும். இப்போ வந்து ராஜதுரைன்னு காட்டுது. இதுதான் மாடரேட்டர். நான் அதாவது மாடரேட்டராக செட் பண்ணக்கூடிய ஒரு அக்கௌண்ட் இதுதான். இப்போ நான் ஜஸ்ட்டு கொடுத்துட்டேன். கொடுத்து முடிச்சுட்டு இந்த சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக மாடரேட்டராக செட் ஆயிடுவாங்க அவங்க வந்து உங்களுடைய சேனலுக்கு. இந்த மாதிரி சிம்பிளாக வந்து மாடரேட்டர் வந்து நீங்கள் ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த வீடியோவில் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், அவ்வளோதான் கைஸ். இந்த ஒரு வீடியோ வந்து இதுக்காக தான் மேக் பண்ணேன். இந்த மாடரேட்டர்ஸ்னால் யார், என்ன, ஏது அப்படிங்கிற டீட்டெயிலாக சொல்லிட்டேன். அதே மாதிரி இந்த மாடரேட்டர்ஸை எப்படி நம்மளுடைய யூடியூப் சேனலில் செட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.
பண்ணுங்கள். மேக்ஸிமம் கேமிங் யூடியூபர்ஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேமிங் யூடியூபர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி மட்டும் சந்தேகங்கள் இருக்குதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ரெடி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ இதை பற்றி போடுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ் ஏதாவது இருந்தனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காம ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரியான எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ், இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கு நன்றி. பபாய், see you. நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திப்போம்.